இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு. ஸோ சென்னையில் இருக்கிற உடுப்பி ஃபிளேவர்ட் ஒரு ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மத்ஸ்யா தான். ஸோ மத்ஸ்யா டி நகர் பிரான்ச்ல வந்திருக்கும். ஸோ அப்போ எத்தனை பிரான்ச் இருக்கு, இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த ஹோட்டலில் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது எல்லாமே இந்த ஹோட்டலோட எம்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க பார்க்கலாம். Hello sir, how are you? Very good. Okay sir, your good name? Ram Narayan Bhatt. Very nice. And இந்த மத்ஸ்யா இந்த ஹோட்டல் வந்து சென்னையில் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த உடுப்பி டேஸ்ட் வேணும்னாலே மத்ஸ்யான்ற அளவுக்கு இன்னைக்கு சென்னையில் நேம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த நேம் எப்படி வந்தது? Definitely மத்ஸ்யா வந்து சென்னையில் oldest restaurant, running restaurant, and we have nearly 100-year history. Oh, very nice. நாங்கள் Okay. மத்ஸ்யான்னு பேர் வச்சுட்டு வந்து because we are மத்வாச்சாரியா followers. வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து மத்ஸ்யா ஷாலிகிராம். ஸோ அண்ட் இந்த புராணாஸ் மத்ஸ்யா இஸ் விஷ்ணுஸ் ஃபர்ஸ்ட் அவதார். And இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஹோட்டல், ஃபிளாக்ஷிப் ஹோட்டல். Oh, we decided to keep it Matsya. Okay, But okay. it's a total vegetarian food, specializing in South Indian, North Indian and Udupi cuisine. Okay. So சென்னையில் கர்நாடகா ஃப்ளேவர், அது உடுப்பி அப்படின்னாலே கர்நாடகா, ஸோ மேங்களூரியன் ஸ்பெஷல் இல்லையா, அதை எப்படி சென்னையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? Chennai has a separate taste and Udupi has a separate taste. But in Matsya, we have combined both the tastes. We have got the best of both Tamil Nadu and Karnataka. Okay, okay. உடுப்பியில் மாத்திரம்தான் எந்த கோவில் போனாலும் உங்களுக்கு லட்டு கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. உடுப்பியில் எப்படின்னா the பிரசாதம் is the meal. You have a complete 5-course meal. Rice வரும், ரசம், சாம்பார், different kinds of குழம்பு, 5 types of sweets, and each sweet will be followed by a karam. Then 2 kinds of payasam, and this is for everybody. Every day they serve about 40,000 to 50,000 people. Oh my God. Okay. So Udupi is famous for food. In vegetarian cuisine itself, every kind of vegetarian cuisine, let it be Tamil Nadu, Kerala, Andhra, Karnataka, that is the mother thing to Udupi. Oh, very nice. Okay, இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க நிறைய விதமான உடுப்பி ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுல மத்ஸ்யாவோட யூனிக்னஸ் என்ன? How you are different from other hotels? Exactly. What happens is, இப்போ எல்லாரும் உடுப்பி ஹோட்டல்னு சொல்றாங்க. But they are selling idli, dosa, puri, which is common to all the 4 states. But in Matsya, what we have done is, we are concentrating on authentic Udupi food. Like we have kadabu with menaskai and kai huli. We have karapaguli dosa. We have neer dosa with kai bella. We have buns, guliyappa, like which are very typical Udupi items, which will be found only either in Udupi or in Udupi people's house. So we have 2 chefs who do only Udupi items. Okay. சென்னை மக்கள் கிட்ட இதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? Chennai மக்களோட ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட், அண்ட் பிகாஸ் the Udupi taste is it will go well with all communities and all age barriers. அது வந்து ரொம்ப காரமா இருக்காது, ரொம்ப இனிப்பா இருக்காது. It has a very unique taste. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 100 years of history. இந்த மத்ஸ்யாவோட நேம் சொன்னீங்க, லைக் எந்த இயர் நம்ம மத்ஸ்யா ஸ்டார்ட் பண்ணது சார்? நாங்க ஸ்டார்ட் பண்ண போச்சு வந்து இப்போ 1900. அந்த 1900லேருந்து ஒரு 3 வாட்டி நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். மெட்ராஸ் கஃபே இருந்தது, அப்புறம் உடுப்பி கிருஷ்ண பவன் இருந்தது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947ல we made it just உடுப்பியும் ஹோட்டல், லாட்ஜிங், ரெஸ்டாரண்ட் எல்லாம். 1980ல we branded it Matsya as a high-end vegetarian air-conditioned restaurant. ஓகே. ஸோ இப்போ எத்தனை பிரான்ச் இருக்கு சென்னையில்? நம்மளுக்கு சென்னையில் ஒரு 2 பிரான்ச் இருக்கு, எக்மோர்லயும் டி நகர்லயும். டெல்லியில we have a branch which is called Bajagovandan. So totally we have 3 branches in India. ஸோ எக்ஸ்பான்ஷன் பிளான் இருக்கா இப்போ இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? மெட்ராஸ்ல we are interested in Anna Nagar and Adyar. And turnkey projects outside the world is always welcome. Very nice. Okay. And உங்களோட ஹோட்டலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, லைக் நைட்ல போனா கூட சுட சுட இட்லி கிடைக்கும் அப்படின்றது. ஸோ உங்களோட ஹோட்டல் டைமிங்ஸ் என்னது? டி நகர்ல நாங்க 11 மணிக்கு மூடுறோம். ஆனா எக்மோர்ல we are open till 2. எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா 1965 சைனா வார்ல there used to be a blackout and the trains will come at 12:01. So the government had asked us whether, to keep it as a benefit for the client. So in Egmore, நாங்க வந்து 2 மணி மட்டும் ஓபன் ஆகுது, and we give very hot idli, dosa, bisbalabar, everything. நைட் 2 மணி கூட? நைட் 2 மணி மட்டும். அவங்க வீட்ல கூட சூடா கொடுக்க மாட்டாங்க, நாங்க
கண்டிப்பா. ஸோ பார்ட்டி ஹால்ஸும் இருக்கு இல்லையா? டி நகர்ல we have 2 பார்ட்டி ஹால் இருக்குது. we have a play area for children. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய இந்த ஹோட்டல் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியாஸ்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஸோ என்ன இப்போ ஸ்பெஷல் என்ன அண்ட் என்ன டிஷ் நான் டேஸ்ட் பண்ண போறேன்? இப்போ எப்படின்னா ஆஃப்டர் உடுப்பி one of the most important kshetra is Jagannath Puri. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா in Hindu pantheon the four most important are Rameshwaram, Puri Jagannath, Badrinath and Dwaraka. Okay. And one place which is as important in the food aspect after Udupi is Puri Jagannath. அது வந்து உலகத்திலே பெரிய கிச்சன் வந்து ஜெகநாத் டெம்பிள் அண்ட் பூரி. அங்க வந்து ஒரு 600 பேர் ஹெல்பர்ஸ் மாத்திரம் இருக்காங்க. அப்பா, எவ்ரி டே அபவுட் 1 lakh people have food free. ஓஹோ. அண்ட் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கோவில்ல இருந்து நாங்க ஒரு 6 பேர் சமையல்காரங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். And we are having a Jagannath Puri food festival at Matsya. We are Matsya T Nagar. Very nice, very nice. Okay. And அவங்க ஐட்டம் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட், ஸ்பைசஸ் ரொம்ப கம்மி, அந்த வெஜிடபிள் ஃப்ளேவர் வெளில எடுத்துன்னு வருவாங்க. அது என்ன வெஜிடபிளோ சாப்பிட்றப்ப தெரியும். you will know அந்த வெஜிடபிள் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஓகே. வெரி ஹெல்தி, வெரி சாத்விக், நோ ஆனியன், நோ garlic. வெரி நைஸ். ஓகே, எனக்கு என்ன டிஷ் டேஸ்ட் பண்ண கொடுக்க போறேன்? உங்களுக்கு we are giving you a thing with jackfruit மசாலா இன்ச்சிடோன்னு ஒரு பேர். ஓகே. நீங்க வந்து அத வந்து ஒரு 2 டைப் டிஃபரண்ட் டைப் பூரியோட சாப்பிடலாம். ஓகே. இன்ச்சிடோன்றது பழாப்பழமா? ஆமா. ஓகே. அந்த பண்ண டிஷ், அந்த ஃபுல் டிஷ் பேர் இன்ச்சிடோ. ஆமா. சூப்பர். இது எப்படி இந்த புஃபே லைக் ஜெகநாத் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலா இல்ல எப்பயுமே அவைலபிளா இருக்குமா? இல்ல, இது வந்து இந்த ஜெகநாத் பூரி ஃபெஸ்டிவல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மத்தமா. சோ ஏதாவது ஒரு 2-3 வெரைட்டிஸ் மத்யா அப்படினாலே அதுக்குன்னு உண்டான யூனிக்கான டிஷஸ். யூனிக் வந்து மத்யாவோட யூனிக் வந்து we created ரசம் வடை. சோ அது வந்து இட்ஸ் யூனிக். பிசிவெலபாத் இஸ் வெரி குட். வெந்தய கீரை போட்ட தோசை. ஓஹோ. அது ரொம்ப நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகே. அப்புறம் பாசுந்தி குலாப் ஜாமுன், both are top of the line. சூப்பர். So and a coffee is வந்து அதே estate from Chikmagalur. The person has been giving us for the past 100 years. அப்பா, இதெல்லாம் சொல்லும்போது பயங்கர டெம்ப்டிங்கா இருக்கு. கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. நிச்சயமா. இப்போ இன்னைக்கு நாங்க வந்திருக்க இந்த ஸ்பெஷல் லைக் இன்ச்சிடோ டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. அண்ட் ஜாக் ஃப்ரூட் மசாலா அப்படின்ற ஒரு யூனிக்கான டிஷ் அந்த மசாலா இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறோம். சாப்பிட்டு பார்த்துடலாமா? இங்க புஃபேவோட காஸ்ட்லாம் எப்படி சார்? இங்க காஸ்ட் வந்து வெரி மினிமம். ஆக்சுவலா இப்போ இதுல நாங்க we are not looking at a profit motive. We are looking at brand building. அதுக்கு என்ன பண்றோம்? we are bringing போன வாட்டி இப்போ ஹரித்வார் ஃபுட் ஃபெஸ்டிவல், உடுப்பி ஃபுட் ஃபெஸ்டிவல், இப்போ இந்த வாட்டி ஜெகநாத் பூரி ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இப்போ நீங்க போய் ஜெகநாத் பூரி போய் சாப்பிடணுமானா it will take time. அதெல்லாம் இங்கே நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஓ, ஸோ இதான் நீங்க சொன்ன அந்த 2 பூரி இல்லையா? அந்த 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பூரி. இது வந்து உங்க ஜாக் ஃப்ரூட் மசாலா இன்ச்சிடோ. யா, வாவ், பார்க்கறதுக்கு செம கிராண்டா இருக்கு. அண்ட் இது எப்படி செய்யறது இந்த ஜாக் ஃப்ரூட் மசாலான்றது? லைக் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஜாக் ஃப்ரூட்லயே உங்களுக்கு கொஞ்சம் இந்த நார் மாதிரி வரும். அந்த மாதிரி வாட் தே டூ, இப்போ நான் எங்க உடுப்பிலே we have a thing called ஜீகுச்சா, which is a dwarf pygmy jackfruit. அது வந்து we use this, we are using with puli, we use jaggery, we use jeeragam, mustard, but not too much spices. Okay. உங்களுக்கு அந்த ஜாக் ஃப்ரூட்டோட இது கிடைக்கும், அந்த பைட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். Okay, and it will go well with your masala puri. Okay, but இதுல வந்து no garlic, no onion, no garlic, only the spices. வந்து மசாலாக்கள் வந்து like light masala, salt, basically just a little bit of salt, but with a little bit of jeeragam, pepper, and the vellam. ஓ, இதுல வெல்லம் சேர்த்து லைக் அப்ப ஸ்வீட்னஸும் இருக்கும், கொஞ்சம் லைட், வெரி சட்டில். ஓகே இட் வில் கோ வித் பூரி. ஸோ இந்த இன்ச்சிடோ லைஸ் ஜாக் ஃப்ரூட் மசாலாவை பூரியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாப்பிட்டு பார்க்கணும், நிச்சயமா சாப்பிட்டு பார்த்து உடனே உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ இன்ச்சிடோ அப்படின்ற இந்த ஜாக் ஃப்ரூட் மசாலாவை பூரியோட 2 விதமான பூரி, ஒன் இஸ் மசாலா பூரி, ஒன் இஸ் பாலக் பூரி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் மெயினாக வந்து நம்ம இந்த இன்ச்சிடோவை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஜாக் ஃப்ரூட் மசாலா பலாக்காய் வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இன்னைக்கு இந்த பலாக்காவை ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் செம்மையாக இருக்கு. அது சொன்னது போல பூண்டு ஆனியன் போடாமல்
இந்த மாதிரி ஸ்பைசியா ஒரு மசாலா டிஷ் செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் இந்த பலாக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்க சாப்பிடணும் அப்படின்னா சென்னையில் இருக்க மச்சையா வாங்க. பாலக் அண்ட் மசாலா பூரி இருக்கு, அதோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமேசிங்கா, இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரமே இல்லை, வெறும் சால்ட் அண்ட் கொஞ்சமா வந்துட்டு இந்த மசாலாக்கள் சேர்த்திருக்காங்க. அவல் பொரி